ஹலோ யூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு முருங்கை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற முருங்கை மரம் என்ன வேணா நாட்டு முருங்கை மரம் தான். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா தழுத்துருக்கு. எதனாலனா இதை கவாத் பண்ணி விட்ருக்கு. இதை கவாத் பண்ணி 2 வாரம் ஆகுது. சரியாக 2 வாரத்தில் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த மரத்தோட வயசு ஒரு காரணம். இந்த மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா 6 வயசு. மூடை பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்டெம்மெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இன்னொரு எதனால் எவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துருக்குன்னா இந்த மரம் வந்து செப்டிக் டேங்க் கிட்டே இருக்குது. இந்த மரத்தோட மெயின் ஸ்டெம்மில் இருந்து செப்டிக் டேங்க் வந்து சரியாக ஒரு 4 அடிக்குள்ளே தான் வரும் டிஸ்டன்ஸு. வீடியோ ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த செப்டிக் டேங்கில் இருக்கக்கூடிய எல்லா உரத்தையும் இது வந்து அப்சர்வ் பண்ணி வளர்ந்துட்டுருக்கு. பொதுவாக முருங்கை மரத்தை வந்து மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் தான் கவாத் பண்ணுவாங்க. மழை காலத்தில் எப்போ கவாத் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அக்டோபர் லாஸ்ட்டில், அப்படி இல்லைனா நவம்பர் ஃபஸ்ட்டில். இந்த டைமில் கவாத் பண்ணும்போது என்ன ஆகுனா அதிகமான கொப்புகள் தழுக்கும், அதே நேரத்தில் நோய்கள் கம்மியாக இருக்கும் மழைக்காலம்னு ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா பனிக்காலத்தோட ஆரம்பத்தில் கவாத் பண்ணுவாங்க. எப்போனா டிசம்பர் லாஸ்ட், அப்படி இல்லைனா ஜனவரி 1. இந்த டைமில் கவாத் பண்ணும்போது என்ன ஆகுனா மரத்தை வந்து சீக்கிரமே பூக்க வச்சிடலாம். ஸோ அதனால் மரம் அதிக நாள் சும்மா இருக்காது, சீக்கிரமே காய்ச்சிரும். நம்ம எதனால் இப்போ கவாத் பண்ணி விட்ருக்கோம் அப்படின்னா மரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. கவாத் பண்ணியும் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அன்சீசனல் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய பருவம் தவறி மழைகள் அதிகமாக பெய்கிறதுனாலையும் காற்று வந்து அதிகமாக அடிக்கிறதுனாலையும் மரத்தோட உயரம் வந்து கிட்டத்தட்ட 30 அடிகிட்ட இருந்துச்சு தரமட்டத்தில் இருந்து. ஸோ அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக இந்த மரத்தை வந்து கவர் பண்ணி விட்ருக்கோம். நம்ம இந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால வீடியோ லூப்பிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாய்ஸ் மட்டும் ஹியர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட தீம் என்னென்னா, மரத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரன் பண்ணி விடுறது மூலமாக இந்த மாதிரி இடப்பட்ட நாட்களில் மரத்தை கவாத் பண்ணாமல் வச்சுக்கலாம். இந்த மரம் இன்னும் பூக்கிறதுக்கு 2 மாதம் ஆயிரும். பூத்ததுக்கப்புறம் பிஞ்செல்லாம் பிடிச்சி காய் பறிக்க ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் 3 மாதத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இடைப்பட்ட நேரத்தில், அதாவது வெயில் காலங்களில் மரத்தை வெட்டி விடும்போது அதிக நாள் மரம் வந்து சும்மா இருந்த மாதிரி இருக்கும். இதுவே மழை காலங்கள்லேயும் பனிக்காலத்துலேயும் மரத்தை கவாத் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வெயில் காலம் ஆரம்பித்த உடனே பூக்க ஆரம்பிச்சிடும், பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.